தமிழ்நாடுலாம் வேஸ்ட்டுங்க. யூபி, குஜராத் வந்து பாருங்க. மோடி, யோகிலாம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சும்மா ஃபாரின் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சங்கீஸ் உங்க காதில் பூ சுற்றி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீசெண்டாக பிஜேபியோட ஹச்ராஜா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தாரு. யூபி, பீகார்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு. சங்கீஸ் சொல்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், லிட்ரஸி ரேட், தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட்டு 85.5%. அதுவே குஜராத்துக்கு 84.6%, உத்தரப்பிரதேஷ்க்கு 78.2%. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், இன்ஃபன்ட் மார்டலிட்டி ரேட், அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதம், பிறக்கிற ஒவ்வொரு 1000 குழந்தைகளுக்கும் யூபியில் 38 குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. அதுவே குஜராத்தில் 23 குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. மெட்டர்னல் மார்டலிட்டி ரேட், நடக்கிற ஒவ்வொரு 1 லட்சம் பிரசவத்திற்கும் 167 தாய்மார்கள் உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழக்கிறாங்க. குஜராத்தில் 51 தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 35 தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி, தமிழ்நாடோட ஜிடிபி growth இந்த வருஷம் 16% ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே ஹையஸ்ட். யூபியோட ஜிடிபி growth விவரம் பார்த்தீங்கன்னா 12.7%, குஜராத்துக்கு 10 to 13% சொல்லியிருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் குஜராத் யூபியை விட அதிகமாகவே இருக்கு. அதுவும் யூபியை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்கு. பாவர்ட்டி ரேஷியோ, விளிம்பு நிலைக்கு கீழ் உள்ள மக்கள், தமிழ்நாடோட பாவர்ட்டி ரேஷியோ வெறும் 2.20% தாங்க. இதுவே உத்தரப்பிரதேசில் 22.93%, குஜராத்தில் 11.6%. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2025, அதாவது இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியா வாழக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. அதுவே குஜராத் டாப் 10லே கிடையாது. உத்தரப்பிரதேஷ் அந்த லிஸ்ட்லேயே கடைசிங்க. இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, அப்பதான் யூபி மாதிரி குஜராத் மாதிரி தமிழ்நாடு டெவலப் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா